என் பிறவி துன்பமெல்லாம் அவங்க இது பண்றாங்க. பொறாமை, சரியா, பொறாமை முதலியவர்களால் தடைப்பட்டு அழிந்து போம். இது ஜீவகாருண்ய ஒழுக்கம் இல்லை என்றால் சரி. பின்பு வலிய ஜீவர்கள் ஒழுக்கங்களும் தாமச ஒழுக்கங்களாகி ஒருவர் ஒழுக்கத்தால் மற்றவர் ஒழுக்கம் மதத்தினால் சோர்வடைந்து மாறுபட்டு அழிந்து போம். இது எல்லாமே நமக்கு ஜீவகாருண்யம்னு ஒண்ணு நமக்கு இல்லைன்னா அன்பும் அறிவும் போகிறதுனால நம்மளுடைய செயல்கள் எல்லாமே ஒரு ஒருமையோட ஆண்மனைய ஒருமையோடு இருக்காது. மற்ற உயிர்கள் எல்லாமே ஒண்ணுதான் அப்படின்னு சொல்ற ஒரு நிலை நமக்கு வராது. கனிவோடு அந்த கருணையோடு பார்க்கின்ற அந்த தன்மை போயிரும். வலிய ஜீவர்கள்ல இப்ப நல்லா ஸ்ட்ராங்கா உள்ளவங்க எளிய ஜீவர்கள் அந்த லீலி தான் வரும். சோ அதனால அந்த பெரியவங்க அந்த ஸ்ட்ராங்கா இருக்கிறவங்க என்ன செய்வாங்க, வீக்கா இருக்கிறவங்கள வச்சு வாங்கிடுவாங்க. அப்போ உதாரணத்துக்கு ஒரு பாஸ் அவங்க இருக்கிறாரு, அங்க வேலை செய்யற ஒர்க்கர்ஸ், அப்போ அவங்க இவங்களை இது பண்ணி விட்டுறாங்க, அழிந்து போகும். ஜீவகாருண்ய ஒழுக்கம் சிறிதும் இல்லாத இப்போ காட்டுல இருக்க புலி சிங்கத்துக்கெல்லாம் ஜீவகாருண்ய ஒழுக்கம் இருக்கா இல்ல. அது ஏன் ஒண்ணு அடிச்சு சாப்பிடுதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? மிருகங்கள் வழங்குகின்ற காட்டில் இகலோக ஒழுக்கம் வழங்கவே இல்லை. இப்ப நம்மளுக்கு எவ்வளவு சொல்லி கொடுக்குறாங்க, நீ இப்படிதான் இருக்கணும், அமைதியா பேசணும், பெரியவங்களுக்கு மதிப்பு கொடுக்கணும், இந்த மாதிரி இருந்து நிறைய ஒழுக்கங்கள் நம்ம சொல்லி கொடுக்குறோம். நான் காட்டுல உள்ள புலி சிங்கத்துக்கெல்லாம் ஒழுக்கம் சொல்லி கொடுத்தாங்களா? இல்ல. காட்டி இகலோக ஒழுக்கம் வழங்கவே இல்லை. அது போல் ஜீவகாருண்யம் இல்லாத மனிதர்கள் வழங்கும் இடத்தில், உயிர் இறக்கம் இல்லாத இருக்கின்ற இடத்துல உள்ளவங்களுக்கு இகலோக ஒழுக்கம் வழங்கவே மாட்டாது என்று அறிய வேண்டும். அப்போ அந்த ஜீவகாருண்ய ஒழுக்கம் இல்லாத இடத்துல உள்ளவர்களுக்கு எப்படி இருப்பாங்க? இகலோக ஒழுக்கம் இருக்கா? இல்ல. இகலோகம் ஒழுக்கம்னா என்னது? நம்ம ஜீவகாருண்யம் செய்து அன்பு அறிவை நாம் பெருக்கிக் கொள்ள வேண்டும். அன்பு அறிவை நம்ம பெருக்கி கொண்டால் மட்டுமே எல்லா ஜீவர்களிடத்துல நம்மளுக்கு அன்பு இருக்கும். அதே சமயத்துல அவங்கள போய் என்ன செய்ய மாட்டோம், துன்பப்படுத்த மாட்டோம். அதே சமயத்துல ஒரு கருணை உள்ளத்தோட நம்ம இருப்போம் எல்லாத்தையும். அப்போ அது ஒரு ஒழுக்கம் இருக்கும், இகலோக ஒழுக்கம் இருக்கும். நமக்குள்ள ஜீவகாருண்யம் இல்லைன்னா இது எல்லாமே இருக்காது. நற்குணங்கள் எல்லாமே என்ன செய்யும், அடிபட்டு போயிடும். சிங்கம் பாயிற மாதிரி ராட்சச குணம் தான் வரும் நம்மளுக்கு. வருமா வராதா? சாத்வீகத்தோட இருக்கணும். நம்மளுக்கு தாமச குணமும் இருக்கக்கூடாது, ராட்சச குணமும் இருக்கக்கூடாது. நமக்கு என்ன குணம் வேணும்? சாத்வீக குணம் தான் வேணும். தாமச குணம்னா என்னது? தாமச குணம்னா என்னது? சோம்பேறி. தாமசம் சோம்பேறி. நம்ம அப்படியே இருக்கக்கூடாது, இந்த மாதிரியே இருக்கக்கூடாது. சரியா? அடுத்து இகலோக ஒழுக்கம் பார்த்தோம். இப்ப பரலோக ஒழுக்கம், மேல்நிலை ஒழுக்கம். ஜீவகாருண்யத்தால் வழங்குகின்றது இது இல்லையாயின் பரலோக ஒழுக்கமும் வழங்க மாட்டாது. நமக்கு என்ன செய்யாது? பரலோக ஒழுக்கம் இருக்காது. ஜீவகாருண்யம் இல்லாத போது என்ன விளக்கம் வராது நமக்கு? நம்மளுக்கு என்ன வராது? கடவுள் விளக்கம் வராது, கடவுள் இன்பம் நமக்கு வராது. ஜீவகாருண்யம் செய்யும் போதுதான் அந்த அறிவு, அன்பும் அறிவும் பெருகும். 2 வேர்டு மட்டும் நல்ல கீவேர்டா நல்லா பதிஞ்சுக்கிடுங்க. ஜீவகாருண்யம் செய்யறப்ப நம்மளுடைய அறிவும் அன்பும் விளங்கும். ஜீவகாருண்யம் செய்யலன்னா அறிவும் அன்பும் விளங்காது. அப்போ ஜீவகாருண்யம் செய்யலன்னா நமக்கு ஒரு அன்பு வராது, மற்றவங்களை துன்புறுத்துறன்ற அறிவு வராது, நம்ம அவங்களுக்கு உதவி செய்யணும்ன்ற ஒரு அறிவு இருக்காது. அது எல்லாமே அடிபட்டு போயிடும். சரியா? கீவேர்டு 2 தான். ஜீவகாருண்யம் செய்தால் அன்பும் அறிவும் பெருகும். புண்ணியம் என்பது ஜீவகாருண்யம், பாவம் என்பது ஜீவகாருண்யம் இல்லை. இதுதான் இருக்கு, முதல்ல படிச்சுதான் வந்தோம் பின்னாடி. சோ அது இல்லை. அப்ப இதுதான் நம்மளுக்கு மெயினா உள்ளது. அதனாலதான் பெருமானார் சன்மார்க்க முதல் சாதனை நம்மளுக்கு எடுத்து கொடுத்தாரு. ஒண்ணுமே உனக்கு வேண்டாம்ப்பா, மூச்சு பயிற்சி செய்ய போறேன், யோகா செய்ய போறேன், இத பண்ற, அதெல்லாம் எதுவுமே உனக்கு வேண்டாம்ப்பா. உனக்கு எந்த சாதனமும் வேண்டாம். நீ செய்ய வேண்டிய சாதனம் என்னது? ஜீவகாருண்யம், உயிர் இரக்கம். நான் ஒருத்தங்களுக்கு சாப்பாடு போட போறேன்னு நினைச்சாலே நான் ஒரு யோகி.
சாப்பாடு பரிமாறிட்டு அவங்க முகம் மலர்ந்து அவங்கள பாக்குறப்ப நான் ஒரு ஞானி. பெருமானார் தான் சொல்றாங்க, அது பின்னாடி பார்ப்போம். அப்போ நம்ம எப்படி யோகா செஞ்சலாம், யோகியெல்லாம் வர வேண்டாம், அப்படியே உட்காந்து தவம் பண்ணிடலாம், ஞானியா வர வேண்டாம். இந்த அறிவு வளருது பாருங்க, உயிர் இறக்கத்துல அந்த அறிவு வளர 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 இந்த அறிவு தான் போயிட்டு எங்க சேர போகுது, இறையோட அறிவோட போய் கலக்க போகுது. இந்த அறிவு தான், சும்மா நம்ம இந்த படிக்கிறது பொழுது இது பண்றதெல்லாம் கிடையாது. அந்த அறிவு ஒண்ணுமே இல்ல. இகலோக வாழ்க்கைக்கு கொஞ்சம் காசு சம்பாதிச்சுட்டு நம்ம வாழ்றதுக்கு தான். இந்த படிப்பெல்லாம் படிச்சு படிச்சு படிச்சுல என்னதுக்கு, இறையோட கொண்டு நம்மளை சேர்ப்பதுக்கு அல்ல. அது நல்லா ஞாபகம் வச்சுக்கிடுங்க. நம்மளை கொண்டு போய் பரம்பொருளோட சேர்ப்பதற்கு அல்ல. இது இகலோக வாழ்க்கைக்கு. இப்ப நம்ம படிச்சாதான் இங்க உட்கார முடியுது, கிளினிக்ல உட்கார்ந்தாதான் சம்பாதிக்க முடியுது, சம்பாதிச்சாதான் ஜீவகாரணி செய்ய முடியுது, இல்லைன்னா செய்ய முடியுமா, முடியாது. அப்ப நம்ம சம்பாதிச்சுதான் ஆகணும். அப்ப அதை எடுத்து நம்ம என்ன செய்யலாம், உபகாரம் செய்யலாம். அப்பதான் நம்ம செய்ய முடியுது. இப்ப நம்ம எல்லாம் இது பண்றோம், நமக்கு எதிர்பார்ப்பு இல்லாம அது பாட்டுக்கு அது ஓடிக்கிட்டே இருக்குது. அதுக்கு நம்மளுக்கு வேணும். ஆனா நான் சம்பாதிக்கிறதுனால நான் ரொம்ப படிச்சுட்டேன், என் அறிவு கொண்டு போய் கடவுள்கிட்ட சேர்க்க முடியுமா, முடியவே முடியாது. அது மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கிடுங்க. உயிர் இறக்கத்தோடு ஜீவகாரண்யம் செய்து 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 உங்களுக்குள் ஏற்படுகின்ற அந்த அன்பும் அறிவும், அந்த அறிவு தான் சும்மா இருக்கும் சுகம். அது சொன்னா இல்லையா, அறிவு. இறைவன் இயற்கை விளக்கமாக இருக்கின்றார். நாம் எல்லோரும் ஆன்ம இயற்கை விளக்கமாக இருக்கின்றோம். இயற்கை விளக்கம் என்பது அருள். அந்த அருளை கொண்டுதான் நம்ம சொல்றோம்ல, இறைவா கொஞ்சமாவது கருணை காட்டு, கொஞ்சம் இறை அருள் இருந்தா போதுமே. கோயிலுக்கு போயிட்டு எதை கேட்கிறோம், இறை அருள் கொடுன்னு தான் கேட்கிறோம். நிறைய பேர் இறை அருள் எல்லாம் கேட்க மாட்டாங்க, அங்க வீடை கொடு, அதை கொடு, இதை கொடு, என்னென்னமோ கேட்பாங்க. ஆனா அது எல்லாமே இகலோக வாழ்க்கைக்கு. அதுவும் வேணும், வேண்டான்னு நம்ம சொல்ல கிடையாது, அதுவும் வேணும். அதுக்கு அடுத்த படிநிலைக்கும் நம்ம என்ன செய்ய வேண்டும், பயணிக்க வேண்டும். அது மட்டும் இருந்தா போதுன்னு நம்ம ஏமாந்து விட்டு விட கூடாது. அந்த அருள் கிடைக்குது இல்ல, அந்த அறிவு கிடைக்குது இல்ல, அந்த அறிவு தான் நம்மை கொண்டு போய் இறை பரம்பொருளோட கொண்டு சேர்க்கின்ற தன்மை உடையதாக இருக்கின்றது. ஜீவகாரணி இல்லாத போது அருள் விளக்கம் தோன்றாது, விளக்கமே வராது. நம்ம கொஞ்சம் அந்த உயிர் இறக்கத்தோடு இருந்து கொஞ்சம் ஜீவகாரணியம் செய்ய செய்யதான் படித்தாலும் கொஞ்சம் விளங்குகின்ற தன்மை நமக்கு வரும். இல்லைன்னா இன்னைக்கு படிப்போம், விளங்குற மாதிரி இருக்கும், நாளைக்கு அது காணாம போய்விடும், மறந்து விடும், நிக்காது. ஆனா நம்ம உயிர் இறக்கத்தோட இருந்து நம்ம படிக்கிறப்ப என்ன ஆகும், விளங்கும். அந்த தன்மையை இறைவன் என்ன செய்யற, அவர் அறிவு பொருள் தானே, அந்த அறிவு பொருள் என்ன செய்வாரு, இந்த அறிவை அவர் செயல்படுத்தி கொடுத்துருவாரு. சரியா? அருள் விளக்கம் ஜீவகாரணி இல்லைன்னா என்ன ஆகுது, அருள் விளக்கம் தோன்றாது. அது தோன்றாத போது கடவுள் நிலை கை கூடாது. கடவுள் நிலை என்ன செய்யாது, கை கூடுமா? அதுதான் இன்னைக்கு நீங்க அந்த சொன்னதுனாலதான் நான் இதை நான் பார்த்துட்டுலாம் வரல, நீங்க சொன்னதுனாலதான் நான் என்ன செஞ்சேன், எப்படி இந்த புருஷார்த்தங்கள் 4 நிக்கிறங்க பண்ண பிறகு எப்படி அம்மையமாது, எப்படி அறிவு பொருளா இருக்கிறப்ப அது தன்னை கொண்டு தன்னை அறியாது, சும்மா இருக்கும் சுகம்னு சொல்லிட்டு அது எப்படி இறைவனோடு போய் கலக்குதுன்னு சொல்லிட்டு தான் நாம் இன்று முதல்ல அந்த விளக்கத்தை சொல்லிதான் நம்ம போனோம். அதே இதுதான் இன்னைக்கு உள்ள அதுக்குள்ளே வருது. கடவுள் நிலை கை கூடாது. கை கூடுமா? கை கூடாது. ஆனா அந்த அருள் ரொம்ப ரொம்ப பயங்கரவாதி. அந்த அருள் பிறவி பெருங்கட நீந்துவார் நீந்தாதார் இறைவன் அடி சேராதார். இந்த பிறப்பாகிய இந்த கடலை நீந்தி இறைவனுடைய திருவடி என்னது, அருள். இறைவனுடைய திருவடி என்னது, அருள். அத போய் அந்த திருவடியை நாம் பற்ற வேண்டும். சோ எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, முத்தி பெற்றால் போதும், அதை பற்றணும்னு என்ன ஆகுது, முத்தி இன்பம். ஆனா பெருமானார் என்ன சொல்றாரு, முத்தி என்பது முன் ஒரு சாதனம், சித்தி என்பது நிலை சேர்ந்த அனுபவம். அங்கிருந்து பயணிக்கிறப்பதான் அந்த அனுபவ நிலைகள் வருது. அப்போ நம்ம பார்த்தோம்னா, அப்போ விந்து நாதம் பரவிந்து பரநாதம் என்கின்ற நிலையில 9வது படிநிலை
அந்த நிலையில தான் சிவன் சக்தியாக இருக்கின்ற அந்த நிலையில தான் இவங்க ரெண்டரை போய் கலக்குறாங்க. அந்த நிலைக்கு மேல வந்து என்னெல்லாம் இருக்கு, அதிக்ராந்தம், திக்ராந்தம், மௌனம், சம்மௌனம், அருள் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு வருது. இந்த இடப்பட்ட இதுல வந்து நம்ம பயணிக்கிறது தான் நம்மளுடைய அனுபவம். அந்த இடப்பட்ட நிலையில நம்ம பயணிச்சு போய் 13வது நிலையை போய் எட்டுறப்பதான் அந்த அருள் போய் நம்ம என்ன செய்யறோம், கலக்குறோம். அதுல கலக்கிறப்ப என்ன ஆயிருதுன்னா, தேனுண்ட வண்டு ஒரு தேனுண்டா மதுண்ட வண்டு போல் கானகத்தும் வையகத்தும் ஆடிதரும் ஒரு சின்ன அருளை பெற்றோனையும் சித்தர்கள் ஞானிகள் எல்லாம் செஞ்சு என்ன பண்ணிட்டாங்கன்னா சித்து விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு கிடைச்ச அருளை வச்சு என்ன பண்ணிட்டாங்க, சித்து. அந்த இடத்துல சித்து நம்மளால செய்ய முடியும். ஆனா சித்தை பார்த்து நீ வாயை வந்து பழந்துட்டு ஏமாந்து போவாதுன்னு பெருமானார் சொல்லுவாரு. சித்தை பார்த்து நீ என்ன பண்ணிடாத, ஏமாந்து விடாதே. மண் எடுத்து திருநீரா மாத்துறது, இதை எடுத்து இப்படி போட்டு ஆக்குறது. அதான் பெருமானார் கேட்பாரு, ஒருவர் வந்து சொல்வாரு, நான் வந்து யாகம் செஞ்சு இது பண்ணி நான் வந்து என்ன செஞ்சேன், இந்த கடல்ல நான் நடந்தே வந்து கடல் தண்ணிக்குள்ள போம நான் இவ்வளவு அழகா நான் நடந்தே வந்துட்டேன் பாத்தீங்களா என்னுடையதுன்னு சொல்லி பெருமானார் கேட்பாங்க. ஏப்பா படகுக்காரனுக்கு 20 பைசா கொடுத்தீங்கன்னா அவன் கொண்டு போய் விட போறான், இதுக்கே இத்தனை வருடம் கஷ்டப்பட்டு நீ நடந்து வர்றதுக்கு போய் நீ பயிற்சி செஞ்சேன்னு கேட்பாரு. வேஸ்ட் தானே, கடல் மேல நடக்கிறதுக்கு அத்தனை வருடங்கள் யோகம் செஞ்சு அதை செஞ்சு கேட்பாரு. போட்டுக்காரன் ஒரு 20 பைசா கொடுத்தா அவன் கொண்டு போய் அக்கறையில விட போறான், இதுக்கு நீ எத்தனை ஆண்டுகள் வீணாக்குன்னு கேட்பாரு. ஒவ்வொரு சித்து செய்வதற்கும் 12 ஆண்டுகள் எத்தனையோ ஆண்டுகள் அவங்க வந்து வேஸ்ட் பண்றாங்க. இதை எடுத்து திருநீருங்கிறாங்க. இந்த திருநீர்னு சொன்னதுனால என்ன இருக்கு, பாமர மக்கள் தான் ஏமாந்து போறாங்க. சித்து சித்து சித்துன்னு சொல்லி யார் ஏமாந்து போறா, பாமர மக்கள். இந்த மாதிரி சன்மார்க்கத்துக்குள்ள வந்து விசாரம் கேட்டிருந்தாங்கன்னா ஏமாந்து போக மாட்டாங்க. எல்லாம் ஒண்ணுமே இல்ல. அந்த சித்த விளையாட்டுல நம்ம ஏமாந்து போயிட்டு நம்ம எனர்ஜியை வேஸ்ட் பண்ணக்கூடாது. தெரியுதா, நம்ம எடுத்துட்டு இந்த பாருங்க இப்ப நான் வந்து ரொம்ப திறமையாயிட்டேன், இந்த பாருங்க இதை எடுத்து நம்ம காட்டுறதெல்லாம் மாறுது அப்படின்னா நீங்க எல்லாரும் ஐயோ இவ்வளவு திறமையா இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்க இருப்பீங்க. ஆனா உங்க ஆன்மாவுக்கு என்ன லாபம், இந்த பிறப்பு எடுத்தது நம்ம எதுக்காக பிறப்பு எடுத்திருக்கோம், ஆன்மா லாபம் அடைவதற்காக, சித்து விளையாடுவதற்கு அல்ல. எங்கெல்லாம் எந்த சாமியார்லாம் சித்து விளையாட்டு காட்டுறாங்களோ அங்கெல்லாம் தயவு செய்து போகாதீர்கள். அதான் நான் சொல்லுவேன், எனக்கு தெரிஞ்ச அது அவ்வளவுதான். எங்கெல்லாம் சித்து விளையாட்டு எல்லாம் இருக்கின்றதோ அங்கே நீங்கள் சென்று ஏமாந்து விடாதீர்கள். நீங்க பிறப்பெடுத்தது உங்களுடைய ஆன்ம லாபத்துக்கு தான். இப்பிறப்பை எடுத்த ஒவ்வொருவரும் இப்பிறப்பினால் அடையத்தக்க ஆன்ம லாபத்தை காலம் உள்ள போதே அறிந்து அடைய வேண்டும். நம்மளுடைய பிறப்போட நோக்கம் என்னது, ஆன்ம லாபம், பேரின்ப வீடு பெயர்றத நம்மளுடைய நோக்கம். இந்த மாதிரி சித்துந்தா அந்த சாமியார் இதை செஞ்சிடறாராம், இந்த சாமியார் அப்படின்னு இப்படி பண்ணிடுறாராம், இந்த சாமியார் அப்படியே கல்ல தூக்கிடுறாராம் அப்படின்னு ஆணி வாயை திறந்துட்டு போனீங்கன்னா எத்தனை பருப்புன்னு தெரியாது. என்னது கேளுங்க, பிளாக் மேஜிக் ஒயிட் மேஜிக்லாம் தெரியல. அந்த மேஜிக் ஷோ காட்டுறதெல்லாம் கண் கட்டி வித்ததான். அவன் ஏதாவது வச்சிருப்பான், வச்சுட்டு எல்லாரு கண்ணையும் மூட வச்சுட்டு அவன் பண்ணுவான். எல்லாமே சித்துதான், அதுக்குள்ளெல்லாம் நம்ம போக கூடாதுன்றாரு. எல்லாமே தவறு. அவங்க சாப்பிடுறதுக்கு ஏதோ சம்பாதிச்சுட்டு இருக்காங்க பழச்சு போன்ட்டு. நம்ம அறிவு ஜீவகாரணி சேர்ந்து நமக்கு ஒரு அறிவுன்னு ஒண்ணு இருக்குல்ல, அதை வச்சு அந்த இடத்துக்குலாம் நம்ம துன்பமெல்லாம் இன்றோடே